இப்போ 2 மிளகா போட்டுக்கிடுதேன், கருவேப்பிலை மல்லிக்கீரை போட்டுக்கிடுதேன். இப்போ முட்டைக்கோசு, கேரட்டு, முள்ளங்கி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, கரம் மசாலா, தேங்காய் கொஞ்சோண்டு, தேவையான வெந்துருச்சு, இறக்கிக்கிடுவோம். இப்போ காய்கறி நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிடுவோம். இதுக்கு தேவையான கோதுமை மாவு போட்டுக்கிடுவோம். நல்லா இதில் இப்போ கலந்து விட்டுக்கிடுவோம். அப்புறம் தண்ணி தொளிச்சு காய்கறியோட கோதுமை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு இப்படி ஒரு உருண்டை எடுத்து இப்படி ஆயில் கொஞ்சம் இலையில போட்டுக்கிட்டு இப்படியே கைட்டே தட்டுங்க. இலையிலையும் ஊற்றிக்கோங்க, இப்படி சப்பாத்தி கட்டையிலையும் வச்சு ஊற்றிக்கோங்க. இது நான் சப்பாத்தி கட்டையில் ஊற்றினது. இதையும் பாருங்கள். காய்கறி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் சுட்டு எடுத்துக்கிட்டேன். காய்கறி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கட்டி தயிர் எடுத்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சீனி போட்டிருக்கேன். இதை ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ காய்கறி சப்பாத்தியும் தயிரும் வச்சு